தான் சொல்லணும். ரங்குன்னு ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி ஒரு கதையை எடுத்து அது எவ்வளவு சின்சியரா சொல்லணுமோ அவ்வளோ உழைச்சாரு. அவர் கதை சொல்லும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரென்த்ன்னு நான் நம்புறேனோ, எனக்கு என்ன வருமோ அது எதுவுமே அந்த கதையில இல்லை. ஒன்னே ஒன்று இருந்தது, மொத்தமா ஒரு உண்மை மட்டும் இருந்தது. அதுக்கு உண்மையா உழைச்சா இதை சரியா பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை அவருடைய நரேஷன்லயும் ரைட்டிங்லயும் இருந்தது. நான் ட்ரைனிங் எடுத்தது அந்த எஃபர்ட் தவிர நான் வேற எதுவும்லாம் பெருசா யோசிக்கல, பண்ணல. நான் ரொம்ப ஜாலியா தான் இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல. அங்க போனோம்னா அவர் எழுதியிருப்பாரு, அதை உணர்ந்தா போதுமானதா இருந்துச்சு. அதை நான் நடிக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கு முழு காரணம் ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள். தேங்க்யூ சோ மச் டைரக்டர் சார். நானும் அவரும் டெலிவிஷன் ஷோ ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படி சாய் பல்லவி அவங்களும் ஒர்க் பண்ணாங்களோ அந்த மாதிரி. போன வாட்டி எனக்கு மாவீரனுக்காக சைமா அவார்டு கிடைச்சது. அப்ப கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த படத்துக்கு அமரன் கிடைக்கும்னு சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு கிடைக்குதோ இல்லையோ ராஜ்குமார் கிடைக்கணும் கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு பேருக்கு அவார்டு கிடைக்கிறதுக்கும் பெரிய காரணம் அவர் தான். அவர் அமரன் மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் அவர் எடுக்க போற படத்துலயும் அவர் எப்படியும் அவர் படம் பண்ணும்பொழுது ஒரு 4-5 பேருக்கு கண்டிப்பா அவார்டு வரும். அந்த மாதிரி அவர் விஷன் உள்ள ஆளு. தேங்க்யூ இந்த படம் கொடுத்ததுக்கு. அண்ட் சாய் பல்லவி, இப்பயும் எங்க போனாலும் சாய் பல்லவி எப்படி இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் அவங்கள பார்த்து பல வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டாங்க. அப்படி அவங்க வந்து ஃபீல் பண்றாங்க. உங்களோட ஒர்க் பண்ணது எப்பவும் சொல்ற மாதிரி அது ஒரு சூப்பர்வான ஒரு ஃபீல். அது நீங்க எப்படி ஒரு சீனை கன்சீவ் பண்றீங்க, ரிசீவ் பண்றீங்கன்னா இந்த படம் திரும்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து நடிங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பர்சனலா அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் பீங் வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் சாய் எங்களோட டிஓபி, அவரும் அவார்டு வாங்கியிருக்காரு. ஹரிச்சரன் பெஸ்ட் சிங்கருக்காக வாங்கியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்துக்காக இவ்வளவு விருதுகள் கிடைச்சிருக்கு. இது ரொம்ப மோட்டிவேட்டிங்கா இருக்கு. தேங்க்யூ. இந்த படத்தை உலகம் முழுக்க எல்லா மொழியில இருக்கிற ஆடியன்ஸும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு, இப்போ இந்த மாதிரி படங்கள் தொடர்ந்து தைரியமா பண்ணலான்ற நம்பிக்கையும் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் திஸ் அவார்ட். அண்ட் ராணா பிரதர், தேங்க்யூ ஸோ மச் உங்ககிட்ட இருந்து வாங்கினது. ஏன்னா நானும் அவரும் இப்போ ஒரு படத்துல நடிச்சிருக்கோம். அதை பத்தி நான் திரும்ப சொல்றேன். நான் இப்போ வெளியே கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்றதுனால ஸ்டேஜ்ல நான் சொல்லிக்கிறேன். பட் அந்த படம் வரும்போது நான் நிறைய சொல்றேன் சார். ப்ளீஸ் சார், இதை விட என்ன சார் பெஸ்ட் மூமெண்ட்? இது ஒரு மிகப்பெரிய அவார்டு தான். அவார்டோட சேர்த்து This is what is called sharing limelight, because I am sharing their limelight. இந்த படத்தை பத்தி சொல்லணும், அதுக்கத்தான் பொறுமையா இன்னும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் அடுத்த வாட்டி மேடைக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன். இந்த படத்தை எடுக்கணும்னு இந்த கதையை சொன்ன போது புரிஞ்சுது ஒரு சோல்ஜரோட கதை என்ன. அதுக்கப்புறம் அவங்க ஒத்துக்குவாங்களா, அவங்களோட ஃபேமிலி இந்த படமா எடுக்கிறதுக்கு. அதனால தான் எல்லாருமே தேங்க்யூ டு த ஃபேமிலின்னு சொல்றாங்க. அதெல்லாம் வேணாங்க, நாங்களே கவலையில் இருக்கோம்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா இந்த படமே கிடையாது. ஆனால் அவங்க பெருந்தன்மையோட அதை சொன்னாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிருக்காரு, எக்காரணத்துக்கு கொண்டு என்னுடைய ஸ்டேட்டையோ என்னுடைய கேஸ்டையோ கம்யூனிட்டியோ பற்றி சொல்லிடாதீங்க, நான் இந்தியன் சோல்ஜர். அதாவது அவர் மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் ராஜஸ்தான் ரெஜிமெண்ட்ல இருந்தாலும் அவங்க ஊர் எங்கேங்கிறது தெரியாது. அது எங்களுக்கு ஞாபகப்படுத்தினது அவங்க அம்மா இல்லைங்களா? ஸோ அதுதான் பாரத் மாதான்னு நான் நினைக்கிறேன், இல்லைங்களா? எந்த ஊர்ல போய் எந்த சோல்ஜர் அம்மாட்ட சொன்னாலும் இதுக்கு கை தட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரிலாம் ஜாதி பார்க்க மாட்டாங்க. உள்ளூரில் நடக்கிற பாலிடிக்ஸை பத்தி எல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க நெஞ்ச திறந்து எனிமி புல்லட்டுக்காக நம்ம தூங்குறதுக்காக, நிம்மதியா தூங்குறதுக்காக அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம எக்காரணத்துக்கு கொண்டும் நம்ம உள்ளூர் சச்சரவுல அவங்கள அவமானப்படுத்திடக்கூடாது. அந்த பயம் எங்களுக்கு இந்த படம் எடுக்கும் போதே இருந்தது. அதனாலதான் அதை அங்கேயே எடுக்கணும், காஷ்மீர்ல எடுக்கணும், அதுக்கு நிறைய சிரத்தை எடுத்துக்கிட்டாரு. பல பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவரும் முக்கியமா. அதை நான் சொல்றதுக்கு டைம் கிடைக்கல. செய்யுங்கன்னு செஞ்சுட்டாரு. அதெல்லாம் செய்யுங்கிறது வந்து எங்கே அந்த கப்பை எடுத்து கொடுங்கிற மாதிரி இல்லை. ஒரு 100 வாட்டியாவது டம்பலை தூக்கினாதான் கை அந்த அமரன் கையா மாறும்.
அதுக்கு கூட நின்று டைரக்டர், அதுவும் இந்த அம்மாவை நாம் பார்க்கும்போது ஐ திங்க் ப்ரொஜெக்ஷன் தியேட்டர் இதில் வந்து